சீனாவுடனான எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா அழைப்பு விடுத்திருக்கும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் எப்போது நடக்கிறது? விவாதிக்கப்பட இருக்கின்ற அம்சங்கள் என்ன? கணேஷ், அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் 2 நாள்ல கடந்த 1 மாத காலமாகவே இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இந்தியாவுடைய சிக்கிம் மாநில எல்லையில சீனாவோட எல்லை பகுதியில சீன அரசு சாலை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. இதற்காக அதுக்கான பணிகளை துவக்கி நடத்தி வருகிறது சீன அரசு. ஏராளமான படைகளையும் குவித்திருக்கிறது. இதற்கு இந்தியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அப்படி ஒருவேளை இந்த சாலை அமைக்கப்பட்டால் அது இந்தியாவுக்கு வைக்கப்படுகின்ற ஒரு செக்காக இருந்திருக்கும். மிக எளிதாக இந்திய எல்லைக்குள்ளே சீனா வருவதற்கு எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறி இந்தியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அதே போல மயன்மாரும் கூட அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஒரு சில வாரங்களாக ஏராளமான படைகளை இரு நாட்டு அரசுகளுமே குவித்திருக்கின்றன. ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பாக இந்தியா தனது படைகளை நிபந்தனையின்றி வாபஸ் பெற வேண்டும் என்று ஏற்கனவே சீன தூதரம் கூட தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக அரசியல் சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது. பிரதமர் ஏன் மௌனமாக இருக்கிறார் சீன விஷயத்தில் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி சீன தூதரை சந்தித்த விவகாரமும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது குறித்து பதிலளித்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதோ தெரியப்படுத்துவது என்பது முக்கியமான ஒரு விஷயம். நான் அமைதியாக இருக்க முடியாது என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்தார். இந்த ஒரு பதற்றமான ஒரு சூழலும் சர்ச்சையும் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் நாளை இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சீன விவகாரத்தில் ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமைய இருக்கிறது. இது ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து என்ன, உங்களுடைய வியூகங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு கட்சிகளுடைய வியூகங்களையும் மத்திய அரசு தொடர்பாக கேட்க இருக்கிறது. அனைத்து கட்சிகளோடும் விவாதித்து எத்தகைய முடிவுகளை சுஷ்மா ஸ்வராஜ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஹனிகுமார்? நிச்சயமா ஒரு தேச நலன் சார்ந்த விஷயங்கள்ல மத்திய அரசு எப்போதுமே மௌனமாக இருந்துவிட முடியாது. ஒருவேளை மத்திய அரசு தன்னிச்சையாக ஏதேனும் ஒரு முடிவுகளை எடுத்து பின்னால் அதனால் ஏதேனும் பாதகமான விஷயங்கள் ஏற்பட்டால் நாளை பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்ட நேரிடும். இது மத்திய அரசுடைய தன்னிச்சையான ஒரு முடிவு, எதேச்சதிகாரமான ஒரு போக்கு. இந்த விஷயத்தில் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்கவில்லை. இதனால் நாட்டிற்கு பெரும் இன்னல்கள் ஏற்பட்டிருக்கிறது என பல்வேறு விதமான விமர்சனங்கள் நேரிடும். எனவே இது தொடர்பாக ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி தேசத்தின் நலனுக்காக அனைவரும் ஒருமித்த குரலில் இருக்க வேண்டும் என ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கான இந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை மேற்கொண்ட பயணிகளின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது.